அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃப் டிரைவர். இந்த டிரைவரில் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வச்சாங்க. இதோட ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் முடிஞ்சிச்சு, ஓரல் டெஸ்ட்டும் முடிஞ்சிது. இது 3 ப்ராசஸும் முடிஞ்சு ஃபைனல் லிஸ்ட்டு விட்டாங்க. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த செலக்ட் ஆன 13 பேருக்கும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஜாப் இருக்குது. சரிங்களா? இது மெரிட் லிஸ்ட்டை விட்டுட்டாங்க. அதன்படி பார்த்தோன்னா மேல் வாங்கியிருக்காங்க பிசிஎம் 183.50. சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க. இந்த செலக்ட் ஆன 13 பேருமே கன்ஃபார்ம் ஜாப்புக்கு போயிடுவாங்க. இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குரூப் 4ல் செலக்ட் ஆகிட்டுருங்க, குரூப் 4ல் சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 13 பேருக்கு கன்ஃபார்ம் ஜாப் சொல்லிட்டாலுமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை காமிக்கிற பாருங்க. இது பாருங்கள், இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு. வெயிட்டிங் லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு எப்போ சான்ஸ் இருக்குன்னு நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இன்னும் கவுன்சிலிங் குரூப் 4க்கு ஸ்டார்ட் ஆகலை. குரூப் 4 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி கண்டிப்பாக அதில் இருக்கிறவங்க போனாங்க அப்படின்னா இந்த வெயிட்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் இருக்குது. அதுவும் இந்த வெயிட்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எப்படி பாருங்கள், நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது குரூப் 4ல் மேல் கேட்டகரி எம்பிசி டிசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரூப் 4ல் செலக்ட் ஆகிட்டார் இவர், இங்கேயும் செலக்ட் ஆகிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த போஸ்டிங், இந்த போஸ்டிங்க்கான இந்த நபர் வந்து அதில் செலக்ட் ஆகிட்டு போயிட்டாருன்னா, சரிங்களா, இங்கே இருக்கிறவங்கள அதே எம்பிசி டிசி கேட்டகரியில் தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா அங்கே எம்பிசி டிசியில் அந்த வேக்கண்ட் காலி ஆகிடுச்சுன்னா இங்கே எஸ்சியில் இருக்கிறவங்கள அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்தந்த கேட்டகரிக்கு அந்த வேக்கண்ட் காலியானால் இவங்கள வந்து அதில் ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படி இதை பாருங்கள், ரொம்ப வேகமாக ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எக்ஸாமினேர், ரீடர், சீனியர் பைலஃப், ஜூனியர் பைலஃப், மற்ற எல்லாம், அப்புறம் ஓஏஏ, நல்லா எக்ஸாமுடைய ஷார்ட் லிஸ்ட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.